வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. புதன்கிழமை ஒரு குட்டி கோலம் போட்டோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ்க்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். சிம்பிள் டிஷ் தான், ஆனால் சத்து நிறைஞ்ச சாப்பாடு தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு செய்ய போகிறோம். என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கருப்பு மூக்கல்ல நைட்டே ஊற வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப புரத சத்து, அதுக்கப்புறம் நார் சத்து எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருப்பு மூக்கல்ல தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நைட்டே ஊற வச்சுருக்கேன். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி. இது பசங்களுக்கு நார் சத்து, புரத சத்து எல்லாமே கிடைக்கும். இதில் கலோரிஸ் அதிகம். இங்கே பாருங்கள், அரிசியும் ஊற போட்டுருக்கேன். இது வீட்டிலேருந்து அரிசி இருந்தாங்க, அந்த அரிசி தான். சூப்பராக இருக்கும் இதில் செஞ்சாக்க. பாருங்கள், அதுக்கு 2 வெங்காயம், 1/2 லெமன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, இதை வச்சு நம்ம இந்த கருப்பு மூக்கல்ல பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு, பட்டை 1, 2 லவங்கப்பூ, அப்புறம் மராத்திப்பூ இலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்காங்க. ஏன்னா அது அடி பிடிச்சிடும். அதனால் தக்காளி போட்டோம்னாக்கா அடி பிடிக்காது. இது பாதி வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருப்பு மூக்கல்லையே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் உப்பு, கொஞ்சமாக தனியாத்தூள், பிரியாணி மசாலா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன். 1.5 கப் அரிசி எடுத்தேன். இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம். அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சன்னா பிரியாணி விசில் போயிடுச்சு. 2 விசில் விட்டு இறச்சதும், விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, உதிரி எப்படி இருக்குன்னுட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இதை நம்ம டிஃபன் கட்டிக்கலாமா? டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? கருப்பு மூக்கல்ல பிரியாணி பாருங்கள், பிரியாணி. அதுக்கு வெங்காய பச்சடி. இது அம்மா வீட்டில் விளைஞ்ச வாட்டர்மெலன், தர்பூசணி பழம். ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிரும் கருப்பு மூக்கல்லையும் நைட்டே ஊற வச்சு முளை கட்டி வச்சுருந்தேன். அதில் வெங்காயம், தக்காளி சிறுசாக அரிஞ்சு உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. இது காலையில் குடிக்க மோர். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சாப்பாடு இன்றைக்கி கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.